السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளூற்றின் மீதும் அதிகாரம் அடைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தவரார். அகிலத்திற்கு அறுப்படையாக அனுப்பப்பட்ட நலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்துக் கொண்ட முஸ்லிமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வளர்க்குமானாகிய ஓரிரவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்த நிலையில என்னுடைய வார்த்தைகளை தோன்றும். கணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாம் எல்லாம் அவனுடைய இல்லத்திலே இந்த ஈமானிய அமர்வு என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அமர்ந்து வைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அழைப்பு பணியே உயிர் மூச்சு என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். பெண்களுக்கு பின்னாடி கொஞ்சம் இடப்பற்றாக்குறையா இருக்கு. சகோதரிகள் கொஞ்சம் நெருக்கமா போட்டு அமரும்படி. பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு பல்வேறு கொள்கை சார்ந்த கோட்பாடு சார்ந்த மக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்பிக்கை கொண்ட மக்களை எடுத்துக்கொண்டாலும், நம்பிக்கை கொள்ளாத மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும்
இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது தனக்கென்று ஒரு இலக்கை முன்வைத்தவர்களாகத்தான் இந்த உலக வாழ்க்கையை வாழுகிறார்கள். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் மறுமை மாத்திரம்தான் இலக்கு அப்படின்னு வாழ்றாங்களா? அதுதான் உண்மையில் இலக்கு. அதை விளங்கிதான் இருக்கிறோம் எல்லாரும். மறுமை இலக்கு என்றால் உலக வாழ்க்கை பற்றிய எந்த சிந்தனையும் அற்றவர்களாக வாழ்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல. மர்மதான் முக்கியங்கிறதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அப்படிதானே? மரணத்துக்கு பிறகு இருக்கின்ற அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்ற புரிதலோடு நம்பிக்கையோடு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுமைதான் முக்கியம் என்ற ஒரு உணர்வு, புரிதல், நம்பிக்கை இருந்தாலும் கூட இந்த உலக வாழ்க்கையின் மீது மேலதிகமான கவனம் கொண்டவர்களாகத்தான் நம்மளும் வாழ்றோம். அவங்க அப்படி வாழ்றாங்கன்னா அதுல வேற விஷயம் இருக்கிறது. மறுமைதான் இலக்கு, மறுமைதான் உயிர் மூச்சு என்று வாழ்ந்த நாம் அனைவருமே இந்த உலக வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது உலக வாழ்க்கையின் மீது பெரிய அன்பு கொண்டவர்களாக, உலக வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களின் மீதும் அன்பு கொண்டவர்களாக, தேடலுடையவர்களாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படித்தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது யதார்த்தம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒரு வழிபோக்கனை போல வாழ வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட தாட் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுக்காவது இருக்குமா? இருக்காது தானே? ஆனா நமக்கு ஆர்டர் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரிலிருந்து இந்த உலகத்திலே நீ வாழுகின்ற பொழுது ஒரு வழிபோக்கனை போல வாழு. ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த துன்யா நிரந்தரம் இல்லைங்கிறதுக்கு சொன்னாங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லல. வீட்டை ஆசைப்படக்கூடாது, பிள்ளை பாக்கியத்தை ஆசைப்படக்கூடாது, கல்வி ஞானத்தை ஆசைப்படக்கூடாது, பெரிய பெரிய படிப்பு படிச்சு பெரிய பெரிய இடத்துல போய் உட்காரணுங்கிறத ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சொல்லா அப்படி சொன்னாங்க. அதெல்லாம் எல்லாரும் அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம். ஆசைப்படக்கூடாது போல இந்த உலக வாழ்க்கையில மறுமையை நம்பின மக்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் எந்த விதமான தேடலும் இருக்கக்கூடாது போல அப்படி எடுத்துக்கிறாங்க இந்த ஹதீஸ. அப்படி இல்லை. இந்த ஹதீஸுடைய ஆழமான கருத்து என்னவென்றால், ஒரு வழிபோக்கனை போல நீ வாழு. ஏன்னா நீ காலை பொழுதை அடைந்தால் மாலை பொழுது உனக்கு நிச்சயம் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. நீ மாலை பொழுதை அடைந்தால் நாளைக்கு காலையில உனக்கு நிஜம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அப்படின்றாங்களா? அப்ப இந்த இதை சேர்த்தா நம்புறோம். காலையில விழிக்கிறவனுக்கு சாயங்காலத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை. மௌத்தாயிட்டா அதான் கான்செப்ட். மௌத்த ஆயிரலாம். அப்படி எத்தனையோ மக்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த உலகத்தில் காலை பொழுதை அடைந்து மாலை பொழுதை அடைய முடியாமல் மறைந்து விடுகிறார்கள். நேற்று தான் போய் பார்த்தேன், இப்பதான் போய் பேசினேன், நல்லா இருந்தாரு, திடீர்னு இறந்துட்டாருங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்திய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒருத்ததான் கேட்டிருக்கிறோமா? அல்ல 1000 தடவை கேட்டிருக்கிறோமா? 1,00,000 தடவைக்கு மேல கேட்டிருக்கிறோமா? இது யதார்த்தமாக தினம் தினம் மனித வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குதானே? அப்புறம் சொல்லுங்க என்ன மையப்படுத்துறாங்கன்னா, இந்த உலக வாழ்க்கை நிஜம் கிடையாது, அது கேரண்டி கிடையாது. மறுமையினுடைய வாழ்க்கை அது ரொம்ப கேரண்டியான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நபி பெருமானார் சொல்லிவிட்டு, நீ உலக வாழ்க்கையில ஆசைப்படுறதெல்லாம் ஆசைப்படு, ஆனால் ஆழமாக உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால் மறுமையில் வெற்றி அடைய வேண்டும். அந்த எண்ணத்தோட இந்த ஆசைகளை செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம் என்பதை நபி பெருமானார் மையமாக வைத்துவிட்டு, மைய கருத்தாக வைத்துவிட்டு அடுத்த விஷயத்துக்குள்ள வர்றாங்க. என்னன்னா, நாளை மறுமையில் நன்மையை ஏறி தீமையை தடுத்த மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் பட்டியலால் முதன்மை இடத்தை அடைவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இஸ்லாமிய மார்க்க வரம்புப்படி, இஸ்லாமிய மார்க்க இலக்கணப்படி, இஸ்லாமிய மார்க்க மரபுப்படி எல்லா நன்மையுமே நன்மைதானே. சகோதரர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ரொம்ப அளவா சொன்னாங்க. நன்மைனா 10 தருவா, 700 வரைக்கும் தருவான் இருக்குதானே. நன்மைக்கு ஒரு அளவு, தர்மத்துக்கு அப்படித்தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தர்மத்தை நீங்க 1 ரூபா கொடுத்தா அதுக்கு 10 மடங்கும் தருவா, 700 மடங்கு வரைக்கும் தருவான். யாருக்கு 10 தருவா, யாருக்கு 20 தருவா, யாருக்கு 50 தருவா, யாருக்கு 100 தருவா, யாருக்கு 700 தருவா அப்படிங்கிற இந்த உலகத்துல வாழ்ற யாருக்காவது தெரியுமா? இல்லைதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருக்கெல்லாம் 700, இவருக்கெல்லாம் 10 தான் அப்படி இருக்குதா? நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்கல்ல, இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்க்கு ஒரு நன்மை கிடையாது. சகோதரர் சொன்ன இடத்துல இருந்து நான் சொல்றேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு நன்மையா? 10 நன்மை. ரஹ்மத்துல்லாஹ்னு சேர்த்து சொல்றீங்க 20 நன்மை. பரக்காத்துக்கும் சேர்த்து சொல்றீங்க 30 நன்மை. ஆனால் செயல் எத்தனை? ஒண்ணுதான். 30 சலாமா சொன்னீங்க, ஒரு சலாம் தான் சொன்னீர்கள். ஆனால் இவர் எப்படி பதிகிறாரு? 30 தடவை சொன்ன மாதிரி என்ன செய்யறாரு? பதிகிறாரு, எழுதுறாருல. இஸ்லாத்தினுடைய அனைத்து விஷயங்களுக்கும் இப்படித்தான் விதி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா சகோதரர் சொன்னதை போல பாவம் என்பதை பன்மடங்காக ஆக்கப்படாது. ஒரு தடவை செஞ்சா ஒரு தடவைக்கு மேல என்ன செய்ய, 2வது தடவை செய்யலைன்னா 2வது செஞ்சாரு, 3வது செஞ்சாரு அப்படிங்கிற அளவுகள் இருக்காது. ஆனால் இந்த தாவா பணி இருக்கிறதே, அழைப்பு பணி இருக்கிறதே, இதை பொறுத்த மட்டும் எல்லா இடத்துலயும் 10 மடங்கு வச்சிருக்கிறானா? ஒரு தடவை தான் கூலி தரப்படும். நல்லா தொழுகிறாரு, 5 வேளை தொழுகிறாரு, எத்தனை மடங்கு தரப்படும்? நன்மை எப்படி எழுதுவாரு? 5 எழுதுவாரா? மாணவர் எப்படி எழுதுவாரு சொல்லுங்க யாராவது? 5 வக்து தொழுதுட்டேன் நான், திங்கக்கிழமை, இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, 5 வக்து தொழுதுட்டேன். இப்ப எழுதுவார்ல, 5 வக்துன்னு தான் எழுதுவாரு. எப்படி எழுதுவாரு இந்த மாணவர்? 27 மடங்கு இல்ல, இன்று 10 போட்டு சொல்லுங்க. எல்லா இபாதத்துக்கும் 10 தான், பெருக்கல் 10. எப்படி எழுதுவாரு? 50 எழுதுவார். 50 தான் எழுதுவார். அதுல மாற்று கருத்து இல்ல தானே? ஆனால் யாரெல்லாம் அழைப்பு பணி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் 100 என்று எழுதப்படுகிறது. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த செய்திய? 2 தடவை அல்லாஹ் உலகத்துல யாருக்குமே கூலி வழங்கவே மாட்டான். 10 மடங்கு தரப்பட்டிருச்சுல, அவ்வளவுதான். நான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொழுகைக்கு 5 வக்து தொழுதுட்டேன், 50% 50 மார்க் கொடுத்துருவாங்களா? 27 மடங்கு தனி, 27 × 10 வச்சுக்கோங்க, 270 அப்படி பதிவாயிருமா? ஆனால் இந்த உலகத்திலே 2 தடவை கூலி வழங்கப்படக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாருக்கும் 2 தடவை கூலி கொடுப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? எங்கனக்குள்ள எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும் தானே? இந்த உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் வாழக்கூடிய மக்கள் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளோடும், எல்லா விதமான சிந்தனைகளோடும், எல்லா விதமான தேடல்களோடும் வாழ்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னா, சிலரை மட்டும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஆக்கி வைத்திருக்கிறான்ல. இதனுடைய பின்னணியே என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு 2 தடவை அப்படி சொல்றாங்க. ஏன்? வீடு கட்டுறோம்னு வைங்களேன், ஈஸியா கட்டிட முடியுமா? பொதுவாக உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை முடிச்சுப்பாரு. அவ்வளவு பெரிய கஷ்டமா? கஷ்டம். நம்ம விசிபிள்ல பாக்குறோம்ல, உண்மையிலே கஷ்டம். 1ஆவது படிக்கிறத விட 10ஆவது படிக்கிறது கஷ்டம், 10ஆவது படிக்கிறத விட 12ஆவது படிக்கிறது கஷ்டம், 12ஆவது படிக்கிறத விட காலேஜ் படிக்கிற கஷ்டம், அதுலயும் டாக்டருக்கு போய் படிக்கிறோம்ல, அது அதை விட பெரிய கஷ்டம், ஐஏஎஸ்க்கு படிக்கிறோம்ல, அது பெரிய. இப்படி எல்லாத்துலயும் உலகத்துல ஒன்றை விட ஒன்று கடினமாகத்தான் இருக்கிறது, அப்படிதானே? அதுல ரொம்ப பெரிய கஷ்டம் என்ன? இல்ல படிப்பு சார்ந்து கேட்கல, இந்த இப்ப சொன்னதான். கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை பண்ணி பிள்ளை பெத்துப்பாரு அப்படிங்கிறது கஷ்டம் தானே? யாராவது சொல்லுவாங்களா? புரியுதா உங்களுக்கு? வீட்டை கட்டுறதை விட, கல்யாணம் பண்றதை விட பிள்ளை பெறது கஷ்டம் தானே? கஷ்டமா லேசா? கஷ்டம். ஆனா யாராவது இது உதாரணமா சொல்றாங்க? ஏன்? அது விசிபிள்ல தெரியல, பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் இந்த உலகத்தில் அதை அறிந்து கொள்ளவே முடியாது. அந்த பிள்ளை பெறுகின்ற அந்த வேதனையை அவள் சுவைக்கிறாளே, அவளுக்கு மட்டும்தான் உலகத்திலே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேதனை இருக்குல்ல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதா அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா நபியை பெறுவாங்கல்ல, பிறப்பும்போது சொல்லுவாங்க, யா லைத்தனா, எனக்கு ஏற்பட்ட கைச்சியதனே, என்ன ரஹ்மானே வேதனை இது, நான் மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய் இருக்க கூடாதா? பிள்ளை பெறும்போது அந்த அம்மாவுடைய வார்த்தை, மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை. இப்படி எல்லா பெண்களுடைய உள்ளத்திலையும் பிள்ளை பெறுகின்ற பொழுது ஒரு உணர்வு வருதுல. இந்த உணர்வை உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெண்களுமே அடைவார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாமை கோட் பண்ணி அல்லாஹ் காட்டுறான். அவர்கள் சொன்னார்கள், மரியம் சொன்னார், இது என்ன வேதனை இது, நான் இதற்கு முன்பு மரணித்து மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்க கூடாதா அப்படின்னு என்ன செஞ்சாங்க? அந்த வேதனையை தாங்க முடியாம அந்த மாதிரி அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிச்சுன்னு அல்லாஹ் சொல்றான்ல. அதை விட பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு. அது என்ன? வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் முடிச்சு பாரு, கஷ்டம்.
அதை விட பெருசா பிரசவம் இருக்கு. பிரசவத்தை விட பெருசா ஒண்ணு இருக்கு. அது என்ன? மறுமையினுடைய வேதனை. சரி, உலகத்துல அது மறுமைக்கு போய் தான் பார்க்க போறோம். உலகத்துல என்னங்கம்மா? மரண வேதனை அதுவும் அடங்கும். அது இல்ல, மரணிக்கும் போது அதை அனுபவிச்சிருக்கல. பிள்ளை பெற மாதிரி மரணிக்கும் போது அதை அடைஞ்சிடும், அவ்வளவுதானே. அந்த உண்டே இருக்கும்போது ஒரு மனிதன் சந்திக்கின்ற பிரச்சனை வேதனை. சரி, பிரச்சார பணியில் நிற்கின்ற பொழுது அவன் காண்கின்ற அடிப்படை வேதனை. அதனாலதான் 2 கூலி. 2 கூலி எதுக்கு? பிரசவ பெண்ணுடைய கூலி வேதனை தான் பெருசு, 2 கூலி கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அதனாலதான் சகீதுடைய அந்தஸ்து தான். பெண்கள் யுத்தத்துக்கு போலாமா? போறதுக்கு கட்டளை இருக்குதா? நம்மளுக்கு யுத்தம் கடமை இருக்குதானே? யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் யுத்தம் ஆண்கள் மீது கடமை, அது பெண்களுக்கு இல்லை. அப்ப யுத்தம் என்பது ஆண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, பெண்கள் மீது கடமையாக்கப்படவில்லை. குழந்தை பெற எல்லா பெண்களுக்கும் சகீதுடைய அந்தஸ்தா? ரொம்ப அல்லாஹ் நுட்பமாவே நுணுக்கமாக பேசுகிறான். அப்படின்னா உலகத்துல எல்லா பெண்களும் சகீதன் ஆயிடுவாங்க, அப்படிதானே? எல்லாரும் மலடியை தவிர, மலட்டுத்தன்மை படைத்தவர்களை தவிர, மலடியாக இருக்கக்கூடியவர்களை தவிர இந்த உலகத்துல எல்லாரும் குழந்தை பெறுகிறார்கள், அப்படிதானே? அப்ப எல்லா பெண்களும் சகீதன் வந்துருவாங்கல்ல. அதுல அல்லாஹ் ரொம்ப கவனமா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறா. குழந்தையை பெற்று பிறக்கின்ற பொழுது எந்த பிள்ளை இறக்குதோ, பெரிய கவனம் தானே. பிறக்கிற எல்லா பிள்ளையும் வாழ்றது இல்லை. சில பேர் குழந்தையை பெறும்போதே என்ன செய்யும், இறந்தே பிறக்கும்ல. அப்படி யார் பிள்ளை பெற்றார்களோ அவர்களுக்கு என்ன அந்தஸ்து? சகீதுடைய அந்தஸ்து. மௌத்தானா அவங்க சகீது, அதுக்கு பிறகு வாழ்ந்தாலுமே சகீது, அந்த பிள்ளை செத்தாலும் சகீது. எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்குறான்னு வழங்குதா உங்களுக்கு? இப்படி ஒரு கேட்டகரி அல்லாஹ் தந்துட்டான் தானே. இப்படி ஒரு நிலையை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, அந்த அந்த வேதனைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்துட்டா. இப்படியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த நிலைகள் பிரிந்திருக்கிறது. இதுல அதிகமான வேதனையை, கேலியை, கிண்டலை, பெரிய மன உளைச்சலை இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடியது யாருன்னா, யார் மார்க்க பிரச்சாரத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்களோ அவர்கள் தான் கேலி செய்யப்படுகிறார்கள், மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதனால உடல் வேதனை விட மன வேதனை தான் மனிதனுக்கு ரொம்ப கஷ்டமானது. உடல் வேதனை கொஞ்ச நாள் தலை வலிக்குது, வருஷம் பூரா தலை வலிக்குமா? வருஷம் பூரா தலை வலிக்காது, கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும். அரை மணி நேரம் வலிக்கும், 1 மணி நேரம் வலிக்கும், அதிகபட்சம் 1 நாளைக்கு வலிக்கும், அப்படிதானே? காய்ச்சல் வருது, வருஷம் பூரா காய்ச்சல் அடிக்குமா? 2 நாள் அடிக்கும்,
3 நாள் அடிக்கும், இல்லைன்னா 5 நாள் அடிக்கும். கை உடைஞ்சிருச்சு, வருஷம் பூரா கை உடைஞ்சு தொங்கிட்டே இருப்பா, அது சரியாகிற வரைக்கும் தான். ஆனா மனவேதனை இருக்குல்ல, காலம் பூரா வேதனை. நினைப்பாங்கல்ல, இதெல்லாம் நான் பேசுறதா நீங்க நினைச்சிடக்கூடாது, இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுறான். நூஹ் நபியினுடைய பிரச்சாரத்தை அல்லாஹ் சொல்லிக்கொண்டே அந்த வர்ற எல்லா நபியினுடைய வரலாறையும் பாருங்களேன். 950 ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க. ரசூலுல்லாஹ் கூட வெறும் 23 வருஷம் தான் நூஹ் நபியோட போய் நிப்பாட்டினா, அப்படிதானே? 950 ஆண்டு காலம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார். வேற வேற பேச்சுவார்த்தையே கிடையாது. அல்லாஹ் நாவுதே இல்லல்ல, அவ்வளவுதான். வேற வேற பேசினாங்கன்னு பார்க்க முடியுதா? அல்லாஹ் நாவுதே இல்லல்ல, அல்லாஹ் தவிர வணங்குறதுக்கு தகுதி படைத்த வேறு கடவுள் இல்லப்பா. 950 வருஷமா இந்த ஒற்றை செய்தியை பார்க்கின்ற அனைத்து மக்களிடத்திலும் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப திரும்ப வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அவர் கிளம்பி வந்த உடனே வந்துட்டாருப்பா கடவுளை பத்தி சொல்ல அப்படின்னு இப்படி காதை பத்திடுவான். எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஆதாரியும் அப்படின்னா அல்லாஹ் இந்த நூரை அவர்கள் பார்த்த உடனே தங்களுடைய 2 விரல்களை தங்களுடைய காதுகளிலே அப்படி வைத்துக் கொள்வார்கள். வந்தாப்பா அல்லாஹ் பாரு, கடவுளும் பாரு, உனக்கு உணவு கொடுத்தான் பாரு, உனக்கு தண்ணி கொடுத்தான் பாரு, உனக்கு பிள்ளை வாக்கியம் கொடுத்தான் பாரு, இதெல்லாம் ஒரு கல்லுதானம் பாரு, இதுக்கு எந்த ஆற்றலும் இல்ல பாரு, இது எந்த சக்தியும் வரலாம் பாரு, அல்லாஹ் தான் எல்லாம் பாரு, மர்மம் பாரு, மரணம் பாரு அப்படின்னு அவங்க 950 ஆண்டு காலமா ஒரு தடவை சொல்லும் போது இந்த வார்த்தை ரொம்ப லேசா தெரியும் தானே. சரி, அவனுக்கு என்னன்னு புரியல, அதனால அப்படி சொல்றான், அப்படிதான் எல்லாரும் சொல்லுவான். 2வது தடவை சொல்லும் போது அதை ஏத்துக்கணும், 3வது தடவை ஏத்துக்கணும். 950 ஆண்டு காலமாக ஒரு மனிதனுடைய சொல் இப்படியே கையாளப்படுகிறது என்றால் அது எப்படி இருக்கும் அந்த நூஹ் நபிக்கு அப்படிங்கிற விளங்குதுல. ஆனால் 950 ஆண்டு காலமாக அவர்களுடைய இலக்கு வேற எங்காவது திரும்பியதா என்று நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அந்த 950 ஆண்டு காலமும் ஏகத்துவத்தை சொல்வதை தவிர வேறு ஒரு பணியையுமே அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு பார்க்க முடியும். கூட இருக்கிற மனைவி சப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. நபி பெருமானார் வென்ற களமும் வென்ற இடமும் அதுதான். அவங்களுக்கு ஹிரால போய் உட்கார்ந்தாங்கல்ல, ஹிரால போய் உட்கார்ந்துட்டாங்க. திடீர்னு ஜிப்ரீல் வந்துட்டாரு, இக்ராங்கிறாரு, ஓதுவீராகங்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, கட்டி அணைக்கிறாரு, இப்படி எல்லாம் நிறைய நடந்துச்சுல. இப்ப கட்டி அணைக்கின்ற பொழுது 600 ரெக்கைகளோடு கட்டி அணைக்கவில்லை, அப்படி புரிஞ்சிடக்கூடாது அந்த ஹதீஸ. கட்டி பிடிக்க முடியுமா? அப்படி ரசூலுல்லாஹ் 6 அடி தான், சரி 7 அடி அப்படி வச்சுக்கிடுவோமே. ஜிப்ரீல் தன்னுடைய உண்மை தோற்றத்திலே வந்து நபி பெருமானாரை கட்டி அணைப்பதாக இருந்தால் இயல்பா இயலாதுல. ஜிப்ரீலுடைய முகம் மட்டும்தான் முகமா இருக்கு, மனித தோற்றத்துலதான் வந்து என்ன செய்யறாங்க, கட்டி அணைக்கிறார்கள். அதனாலதான் அவர் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரல் அப்படின்னு சொன்ன உடனே என்னை போய் ஓதுன்னு சொல்றீங்களே, நானும் எழுத படிக்க தெரியாதவனாக இருக்கிறேனே, நான் எப்படி ஓதுவேன்? பரவாயில்ல இக்ரல் அப்படி அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத ஓது. நீ ஏன் புதுசா கண்டுபிடிச்சுதான் ஓடுவாடா? இக்ரல் எங்க பயப்படுறாங்க? எல்லாம் நடக்குதுல, இதெல்லாம் ஹிராக்குள்ள நடக்குது, அந்த பாறைக்குள்ள நடக்குதா? வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு ஜிப்ரீல் ஒரிஜினலா நிக்கிறார், 600 ரெக்கைகளோடு, ஒரு கிழக்கையும், வார்த்தையை நல்லா கவனிங்க, 600 ரெக்கைகளோடு ஒரு கிழக்கையும் ஒரு மேற்கையும் அடைத்துக் கொண்டு அப்படி நிக்கிறார். கைட்டா நிக்கிறாரு, இப்படி வெயிட்டா நிக்கிறார். எப்படி இருந்திருக்கும் ரசூலுல்லாஹ்? காய்ச்சல் வந்துச்சு, பயந்துட்டாங்க, திடுதிடு ஓடியாராங்க. யா கதீஜா சம்மிலோனி கதீஜாவே என்னை போர்த்துவீராக. 2 செய்தி அப்படி பிரிச்சு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்றாங்க? கிராக்குள்ள இருந்தேன், இப்படி ஒருத்தர் வந்தாரு, இக்ரல்னாரு, பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தவனுடைய இறைவன் பேரால் ஓதுவீராகன்னு சொன்னார், படிப்பீராக ஓதுவீராக சொன்னாரு. அவர் திருப்பி நான் வெளியே பாக்குறேன், இப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த அம்மா என்னத்தையாவது எல்லாரும் இப்படித்தான் சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும் நீங்க. எல்லாரும் இந்த செய்தியை நபி பெருமானார் சொன்ன பொழுது அபூ ஜஹல் என்ன சொன்னார், அபூ லஹப் என்ன சொன்னார், உத்பா என்ன சொன்னார், ஷைபா என்ன சொன்னார், இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்ய வந்த எல்லா நபிமார்களிடத்திலும் எல்லா மனிதர்களும் என்ன சொன்னார்கள்? நூஹ் நபியினுடைய மனைவி என்ன சொன்னார்?
நூஹ் நபியினுடைய பிள்ளை என்ன சொன்ன? வெள்ளம் வர போதுறான்னார்ல, வரும் நம்பினானா? மகன் நம்பினானா? மனைவி நம்பினாங்களா? பைத்திய மாதிரி பேசாத அப்படின்னாங்க. எல்லாருடைய சொல்லும் என்னவா இருந்தது? இது நீ குரான் பாரு, பைத்தியம் அடிங்களேன். குரான்ல போய் தேடல்ல போய் பைத்தியம் அடிங்க, லட்சக்கணக்கான வசனம். யாரெல்லாம் சரியான விஷயத்தை மனித குலத்திடத்திலே சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மனிதர்களால் பைத்தியமாக பார்க்கப்படுவார்கள். இப்படி சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆசுவாசப்படுத்துறான். உன்னைய மட்டும் சொல்லல, ஈசாவையும் இப்படித்தான் சொன்னாங்க, மூசாவையும் இப்படித்தான் சொன்னாங்க, இப்ராஹிமையும் இப்படித்தான் சொன்னாங்க, ஹூதையும் இப்படித்தான் சொன்னாங்க, சாலிகையும் இப்படித்தான் சொன்னாங்க, இத்ரீஸையும் இப்படித்தான் சொன்னாங்க, நூகையும் இப்படித்தான் சொன்னாங்க, ஆதமையும் இப்படித்தான் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் எல்லா இடத்துல என்ன செய்யறான்? இந்த பிரச்சாரம் செய்யப்படுகின்ற பொழுது உன்னை பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் உன்னுடைய கருத்தை என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதானே நபி பெருமானார் நூஹ் மனைவியே கேட்கலைன்னா எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சம்மிலூனி சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுது, பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார், நீங்கள் உறவை பெறுகிறீர்கள். மெசேஜ் எப்படி திருப்பி கொடுக்குது பாத்தீங்களா? யாருங்க பார்த்துட்டு இருந்தீங்க? யாராவது கிழக்குக்கும் வானத்துக்கும் அவ்வளவு பெருசா இருப்பாங்களா? 600 ரெக்கையா? அப்படி ரெக்கையில இருந்த உலகத்துல யாரா படிக்க எனக்கு என்ன விஷயம்? என்ன விஷயம்? என்ன பேசுறதுன்னு தெரியலடா, என்ன விஷயம் சொல்றது அப்படிங்களா? வரக்காப்பின் நௌபல் இருக்கிறார்ல, அவரிடமிருந்து யூத வேதம் பற்றிய செய்தியையும் தௌராத் வேதம் பற்றிய செய்தியையும் இஞ்சியில் வேதம் பற்றிய செய்தியையும் அந்த மாதிரி அறிஞ்சு வச்சிருந்தா இல்லையா? அதனாலதான் கூட்டு வச்சு கரெக்டா கூட்டு வச்சு பாருங்க. இப்படி உன்னை பார்த்துருக்கிறதா சொல்றாரு, கரெக்டா வரக்காட்ட கூட்டு போய் நிப்பாட்டு. இப்படி ஒருத்தரை பார்த்ததா சொல்றாரு, ரொம்ப ஆள் காய்ச்சல் அடிச்சு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, மன அழுத்தத்தோட இருக்கிறாங்க, மீளவே முடியல, மீட்கவே முடியல. என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லுகிறார், யார் மூசாவிடத்திலே வந்தாரோ, யார் ஈசாவிடத்திலே வந்தாரோ அவர்தான் உன்னிடத்திலும் வந்தார். அப்பத்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆயிடுச்சு? பைத்தியம் சொன்னோம், திரும்ப திரும்ப சொன்னோன்ன உண்மையில பைத்தியம் தான் போல, ஜோக் பண்ணல. உண்மையில அது ஆழமா நீங்க உள்ள போய் குர்ஆன்ல ரெண்டும் ஹதீஸ்ல ரெண்டும் பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கே ஒரு கட்டத்துல அடுத்து சொல்ல. அதனாலதான் ரொம்ப காலம் அல்லாஹ் பிரேக் பண்ணிட்டான். உடனே ஜிப்ரீல் அனுப்பல, கீழாவணும்ல, குணமடையணும்ல. ரொம்ப நாள் அல்லாஹ் அப்படியே ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்படியே ஆரம்பிக்கிறான் தெரியுமா? கூப்பிடுறான். அதுக்கு அடுத்து ஜிப்ரீல் வர்றாருல, ஜிப்ரீல் வந்து கூப்பிடுறாருல, வங்கியை கொண்டு வர்றாருல. அப்ப எப்படி தெரியுமா கூப்பிடுறாரு? யா ஐயுகள் முத்தஸ்ஸிர் அப்படின்னு கூப்பிடுறாரு. விளங்குதா உங்களுக்கு? போர்த்தி கொண்டிருப்பவரே எந்திரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரால ஜிப்ரீல பார்த்ததுக்கு பிறகு படுத்த படுக்கைன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். படுத்துட்டு எந்திரிக்க முடியல, வெளியே போக மாட்டாங்க ரசூலுல்லாஹ், வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, எதை செய்ய, எப்படி பேச, ஏற்கனவே போட்டு அடி அடிச்சாங்க இருக்குதானே. இது எப்படா எதிர்கொள்ள ரசூலுல்லாஹ் அப்படி வீட்டுல கூனி குறுகி போர்வையை பொத்தி படுத்திருந்த பொழுது போர்த்தி கொண்டிருப்பவரனே அல்லாஹ் பேர் வச்சு கூப்பிடுறான். ரெண்டு விதமா அந்த வார்த்தை வருது. யா அய்யுகல் முஸம்மில் அப்படின்னு ஒரு சில வசனத்துல கூப்பிடுறான், யா அய்யுகல் முதஸ்ஸிர் அப்படின்னு என்ன செய்யறான் சில வசனத்துல கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு கும்ஃப அந்திர், எந்திரி போய் சொல்லு. அவன் பாட்டன்ட்டியா சொல்லிக்கிட்டே இருப்பான் பைத்தியம்னு, நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இந்த மக்களிடத்திலே சென்று இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை என்ன செய்தார்கள்? சொல்ல துவங்கினார்கள் அப்படிங்கிறது வருதுல. இதுல முதல் இடத்துல யார் இருக்கிறான்னா, நம்மோடு இருப்பவர்கள் நம்மை உள்வாங்கி கொண்டால் அதை மக்களிடத்திலே சொல்லுதல் என்பது மிக எளிதானது. எளிதானதானே? அந்த வரையறையை எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்துட்டானா? நூஹ் நபி, லூத் நபி, இந்த ரெண்டு நபியை மட்டும் எடுத்துக்கோங்க. மனைவி சப்போர்ட் இல்லை, இது ஒரு பெரிய தோல்வி. விளங்குதா உங்களுக்கு? மனைவி நம்ம கொள்கையை நம்ம மனைவியை ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம பிள்ளையை ஏத்துக்கிடுச்சுன்னு வைங்க, நம்ம அண்ணனும் ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம தம்பியை ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம நண்பனும் ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம அண்டை வீட்டுக்காரரும் ஏத்துக்கிட்டான்னு வைங்க, நம்ம பயணம் செய்கின்ற பொழுது நான் பேசுகின்ற பயண தோழரும் ஏத்துக்கிறான்னு வைங்க. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்துல இருக்குமா? இருக்குதா? ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசி இருக்கிறோமா? ஏன் பேச மாட்டேங்கிறோம்னா, இந்த உலகத்தில் எல்லா விஷயங்கள் குறித்தும் மனிதனுக்கு கவலை இருக்கிறது, தாவா பணியை தவிர. விளங்குதா உங்களுக்கு? ஏன் படிக்கிறான்? படிப்பு குறித்து கவலைப்படுகிறான். நம்ம எப்படியாவது படிச்சு பெரியாதா இருக்கும், கவலை வந்தாதான் அந்த செயலுக்குள்ள போகுது. ஆமா தானே? ஏன் எல்லாரும் வீடு கட்டணுங்கிற அந்த எண்ணத்துக்குள்ள தள்ளப்பட்டு வெளிநாட்டுல போய் சம்பாத்தியம் பண்ணி, அது ஏன் அண்ணன் பேசும்போது சொன்னாங்க,
ஒரு வீடாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் எண்ணங்கள் மாறுகிறது, அப்படிதானே? ஒரு 41 வயசு அடைஞ்ச பிறகு, 42 வயசு அடைஞ்ச பிறகு ஒரு வீடு கட்டிட்டா நல்லா இருக்கும். சரி, கட்டிட்டீல, 20 வருஷம் வாழ்ந்துட்டீல, 65 வயசு அடையும் போது இன்னொரு வீடு கட்டுவோம்னு நினைக்கிறா, நிம்மதியா மூத்தா போயிருக்கணும்னு நினைக்கிறானா? எண்ணங்கள் மாறுகிறது, மாறுதுதானே? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? கவலைப்படுறான், அந்த காரியத்தை நோக்கி பயணப்படுகிறான். மறுமை குறித்து மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் யாரெல்லாம் கவலைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் தாவா பணியின் பக்கம் திருப்பி விடப்படுவார். எல்லா விஷயத்துக்குமான அம்சமும் கவலையில தான். நபி பெருமானார் எப்படி கவலைப்படுறாங்கன்னா, அல்லாஹ் அந்த இடத்துல கவலைப்படாதங்கிறான். எப்படி கவலைப்படுறா அல்லாவே கவலைப்படாதான்னு சொல்லுவோம். ஒரு நாள் ஒரு சகாபி உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாருன்னா, திருமறை குரானி ஓதிக்கிட்டு இருப்பார். அவர் ஓதிக்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பக்கத்துல உட்கார்ந்துருவாங்க. அவர் ஓதுறதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சகாபி திருமறை குரானை ஓதுவார், நபி பெருமானார் அவர் ஓதுவதை கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அப்படி லென்த்தா ஓதுன்றுவாங்க. அவர் ஓதிக்கிட்டே வருவார், ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே வருவார். கேட்டுக்கொண்டே வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு அப்படின்றாங்க. ஓதிக்கிட்டே வருவாரு, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேற யாரும் கிடையாது, நல்லா கவனிக்கணும். அந்த சபையில் அவரையும் நபி பெருமானாரையும் தவிர வேறு யாரும் இல்லை. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டு அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. அவர் நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டும் போது சட்டி கொதிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். நம்ம பேசிட்டே இருக்கும்போது அழுதுட்டோம் வைங்களேன், இவரு அழுகுறாரு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. சட்டி கொதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. வித்தியாசமான சத்தியமா இருக்கு, சத்தமா இருக்கேன்னு நின்று பாக்குறாரு. சொல்ல தாடி நனைகிற வரைக்கும் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அழுதுட்டு ஏன் அழுகுறேங்கிறத சொல்றாங்க. எதுக்கு அழுதுக்கு காரணம் என்னன்னா, அந்த வசனம் சூரத்து நிசான்னு நினைக்கிறேன். சூரத்து நிசால ஓதிக்கிட்டு வருகின்ற பொழுது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நாளை மறுமையிலே அனைவரையும் எழுப்பி நிறுத்தி வைத்து உம்மையும் நான் விசாரித்து உன் சமூகத்தையும் நான் விசாரிப்பேனே, அப்பொழுது அவர்களுக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் ஏன் அழுதாங்க? இதான் வசனம், சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. விசாரணை குறித்து அழுகுறாங்க. யாருக்கு? சமுதாயத்தை. தன்னை விசாரிப்பாருங்கிறதுக்கு அழுவல, தன்னையும் விசாரித்து தன் சமுதாயத்தையும் விசாரிப்பாரே, அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ். அப்ப என் சமூகம் நாளை மறுமையிலே வந்து இப்படி நிற்குமே, அந்த நாளில் இவர்கள் எல்லாம் அன்னைக்கு அந்த வசனத்தை ஓதுன நேரத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களை தவிர வேறு யாரும் இஸ்லாமிய வாழ்க்கைக்குள்ளே நுழையவில்லை. கவலைப்பட்டாங்களா? அந்த கவலை தான் இன்னைக்கு அரபுலகத்தையே என்ன செய்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு மாற்று கொள்கை உடையவன் இருக்கிறானா அரபுலகத்துல? மக்கா பகுதியில் இருக்கிறானா? மதீனால இருக்கிறானா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல இருக்கிறானா? எல்லாரும் இஸ்லாத்தை என்ன செய்து விட்டார்கள், கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்தை தழுவி விட்டார்கள். ஏன்? நபி பெருமானாருக்கு அவ்வளவு பெரிய கவலை வந்தது. அந்த கவலைக்கு ஏற்ற அந்த விஷயத்தை நபி பெருமானார் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்துக் கொண்டே வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம், தவணை கிடைக்கின்ற பொழுதெல்லாம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்பதான் அல்லாஹ் சொல்றான், கவலைப்பட்டு உன்னை நீயே அழித்துக் கொள்வாய் போல. கவலை மௌத்தை கொடுத்துருங்க. இந்த உலகத்துல உங்களுக்கு மௌத்தை எது கொடுக்கும்? ஆக்சிடென்டா கொடுக்கும், கவலை கொடுக்கும். நான் பெரிய சைக்காலஜி சொல்றேன். நீ உட்கார்ந்து தனிமையில உட்கார்ந்து தியானம் பண்ணி சிந்திச்சு பார்த்தாலும் சரி, 1000 புக்க படிச்சாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட் இல்ல. கவலையை போல மோசமானது எதுவுமே கிடையாது. அதுதான் உங்களை கொல்லும். உயிர் கொல்லி மருந்துலாம் சொல்றாங்க, அது கவலை தான். கவலைப்படக்கூடாது, கடந்து போக சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிறது. அதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான், நீ மார்க்கத்தை சொல்றதுக்கு அனுப்பப்பட்டிருக்க, நீ உட்கார்ந்து அவங்க ஏத்துக்கிடல, இவங்க ஏத்துக்கிடல, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க இஸ்லாத்துக்குள்ள வரலன்னு இவ்வளவு கவலைப்பட்டா உன்னை நீயே என்ன செய்து விடுவாய், மாய்த்து கொண்டு விடுவாய். கவலைப்படு, அதுதான் பிரச்சாரத்துக்கான அடிப்படை. ஆனால் எந்நேரம் என்ன செய்யக்கூடாது, வேற வேலை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுவேன், நாடியோரை வழிகேட்டில் விட்டு விடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ் நபி பெருமானாருக்கு சொல்லிவிட்டான். ஆனால் அழைப்பு பணிய நபி பெருமானார் மரணிக்கிற வரையில் என்ன செய்யல, விடவே.
அதுதான் அவர்களுடைய உயிர் மூச்சாக இருந்தது. நிறைய செய்திகள் இருந்தால் கூட நேரம் இல்லை. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னா, இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களிடத்திலும் என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை, ஒப்படைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரியும். சரிங்களா? அந்த புரிதலும் அந்த கவலையும் நம்ம கொடுத்துட்டா நம்ம போய் கரெக்டா சேர்க்கணுமே, சேர்க்கலையே, வேற மாதிரி ஆயிருச்சு, வாழ்க்கை முறை வேற பக்கம் போயிருச்சு அப்படிங்கிற கவலை உங்களுக்கு எப்பொழுது ஏற்படுகிறதோ, ஒரு காலம் இருந்துச்சுல, இங்க இருக்கிற எல்லாரும் தௌஹீத்வாதி தானே. இப்ப தௌஹீத்வாதி தானே. 2025 டெக்னாலஜி எங்க நிக்குது? இப்ப தாவா எப்படி இருக்கணும்? அப்படி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, 15 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, எப்படி இருந்துச்சு? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, எப்படி இருந்துச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? என்ன தாவா செய்து கொண்டிருந்தோம் இன்னைக்கு. ஆனால் கலாச்சார சீரழிவுகளும் மார்க்கத்தை மறைக்கின்ற நிலைகளும் அன்றை விட இன்று அதிகரித்திருக்கிறதா இல்லையா? அன்னைக்கு மூழ்த்து ஓதுனாங்க, வெளிப்படையா இருந்துச்சா? போய் டக்குன்னு மூழ்த்து தப்பு, மூழ்த்து ஓதக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள், நபி பெருமானார் தடுக்கிறார்கள், அல்லாஹ் தடுக்கிறா. இன்னகலா துஸ்மியுல் மௌதா, செத்து போன ஆளுக்கு எப்படிதான் காது கேட்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்க சொன்னான். இந்த வசனத்தை எல்லாம் போட்டு பேசணுமா? கேட்டோமா? கேட்டோம்ல. தாயத்து கட்டி இருப்பாரு, ஒரு தாயத்தா, கழுத்துல ஒண்ணு, இடுப்புல ஒண்ணு, கையில ஒண்ணுங்கிற ஒண்ணு, அங்கன ஒண்ணு, எல்லாம் இருந்துச்சா? பார்த்த உடனே நம்ம போய் என்ன செய்வோம்? பிரச்சாரம் பண்ணுவோம். வீட்டு வாசல்ல சங்கு தொங்கியது இருந்துச்சு தானே? நிறைய எழுதி வைத்திருந்தார்கள், கருப்பு கயிறுகள் எல்லாம் இருந்துச்சு தானே? எல்லாத்தையும் வீடு வீடா ஏறி நின்று என்ன செஞ்சோம்? இதையெல்லாம் கலட்டிருங்க, இது சிறுக்கு. இன்னைக்கு எல்லாம் வளப்பழிஞ்சு போயிருக்கா. ஓரளவு 100% ஆகாவிட்டால் கூட மதுரை அளவுல ஒரு 5%, மதுரை அளவுல ஒரு 10%. அதுதா இப்பதான் சைத்தான் ரொம்ப ஃபோர்ஸா இறங்குறான். விளங்குதா உங்களுக்கு? அப்பா நீ எல்லாம் கரெக்டா பண்ணி முடிச்சிட்ட, எல்லாரும் தௌஹீத்வாதி அப்படின்னு நம்ம கண்ணுல காட்டுறான். எப்படி காட்டுறா? எல்லாரும் தௌஹீத்வாதி அப்படின்னு காட்டுறான்னா நம்ம பிரேக் ஆயிடும். தௌஹீத சொல்லிட்டோம், தௌஹீதுக்கு வந்துட்டாரு, தௌஹீத பேசுறாரு, தொழுறாரு, மார்க்கத்தை பேசுறாரு, எல்லாம் மாறிவிட்டது. இந்த மக்களிடத்துல இனி தௌஹீதுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு பிரம்மையை சைத்தான் நமக்கு உள்ளே நமக்கே தெரியாம விதைத்துக் கொண்டிருக்கிறான். அதை நோக்கி நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருக்கிறோம் தானே? இல்லன்னு மறுத்துருவீங்களா? பிரச்சாரம் சுருங்கி இருக்குல்ல, காலம் தான் சுருங்குன்னா மறுமை நாளுடைய அடையாளம் இருக்குதே, காலம் சுருங்கி இருக்கு. காலமா சுருங்கி இருக்கு? காலம் சுருங்கி இருக்கா? காலம் நல்லா விரிவடைந்து இருக்குது. பிக் பேங் தியரி மாதிரி ஆயிடுச்சு, பிரபஞ்சம் மாதிரி ஆயிடுச்சு, காலம் விரிவாக இருக்கிறது. அப்படிதானே? 10 நிமிஷம் தொழுது முடிக்கணும், போன் எடுத்துட்டு வெளியே போறோம், நேரம் இருக்கு. 10 நிமிஷம் உட்காந்து துவா கேட்கிற மக்களை காட்ட முடியுமா? இன்னைக்கு தேதியில காட்ட முடியுமா? ஒரு காலத்துல விவாத களங்களாக இந்த தாவா பணிகள் முடுக்கேற்றி விடப்பட்டன. இருந்துச்சுல? அப்படிதான் இருந்துச்சு. யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் 5 மணி நேரம் ஆனாலும் 10 மணி நேரம் ஆனாலும் நின்று இதுதான் அப்படின்னு ஸ்டாண்ட நிறுவிட்டு தானே வெளியே வந்தோம். இன்னைக்கு இனத்தை போட்டு பேசிக்கிட்டு சரி பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு வரேன், பாருங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, பார்த்துக்கோங்க. ஆச்சா இல்லையா? அப்ப இங்கே இதை கவனிக்க வேண்டியவர்கள் யார் என்றால், யாரை அல்லாஹ் தாவாக்களத்திற்காக தேர்வு செய்து வைத்திருந்தாரோ அவர்களையே சைத்தான் பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கிறார். நாமும் கவனிக்காமல் நம்ம ஏற்கனவே தாவா செஞ்சு முடிச்சுட்டோம், அதனால நமக்கு ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் இல்ல, ஒரு பள்ளிவாசல கட்டிட்டோம், நம்ம பணிகள் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு பேர் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, இவ்வளவு பெண்கள் பயானுக்கு வர்றாங்க, இவ்வளவு ஆண்கள் தொழுகைக்கு வர்றாங்க, நம்ம பணி முடிந்து விட்டது அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல நினைஞ்சிருக்கோம், நமக்கே தெரியாம பிரேக் போட்டு வச்சு. இந்த மக்கள் ஓகே, வெளியில இன்னும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அழுதாங்கல்ல, இவர்கள் இஸ்லாத்துக்கு வரல, இன்னும் இவர் வரலையே, இன்னும் இவர் வரலையே, இன்னும் அவர் வரலையே. அப்படித்தானே ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கதறலும் ஒவ்வொரு கத்துதலும் இருந்தது. அப்படியான உணர்வுக்கு அப்பாற்பட்டு எப்பயெல்லாம் நம்ம வெளியே போயிடுறோமோ, அப்படி வெளியே போகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையுமே அப்படி என்ன செஞ்சிருவான், நம்மளுக்கே தெரியாம சுருக்கி விட்டு விடுவோம்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எல்லா இடத்துலயும் ஒரு செட்டில்டுக்கு வர்றோம். பள்ளி கட்டியாச்சுங்கிறதா நமக்கு செட்டில். நான் மதுரையை சொல்றதா நீங்க புரிஞ்சிடக்கூடாது. நீங்க யாரும் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த மேற்கத்திய நாட்டை திரும்பி பாருங்க. இந்த இந்தியாவை தாண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கம் பறந்து விரிந்து ஒளித்துக் கொண்டிருக்கின்ற இடமாக மேற்கத்திய நாடு வந்து விட்டு இருக்கா இல்லையா? மறுப்பீங்களா? யாரால மறுப்பீங்களா? கொஞ்சம் யூடியூப்ல அதெல்லாம் பாருங்க. யூடியூப்ல ஷார்ட் ஸ்டோரி பாக்குறீங்க, ஷார்ட் பிலிம் பாக்குறீங்க, தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பாக்குறீங்க. இஸ்லாமிய நாடுகள் எத்தனை மாறி இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனார் போப்பாண்டவர், 2030 அமெரிக்கா இஸ்லாமிய நாடாக மாறி. மறுக்கிறீங்களா? இப்ப யாராவது மறுக்கிறீங்களா? 80% வந்துருச்சுங்க. இன்னும் 5 வருஷம் மிச்சம் வேற இருக்குது என்ன? இன்னும் 5 வருஷம் மிச்சம் இருக்கிறது. 80% மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். ஏன்? எதுலையுமே நிம்மதி இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. வீடு கட்டுறதுல நிம்மதி இல்ல, வேற எந்த விஷயத்துல பெண் போகத்துல நிம்மதி இல்ல, பிசினஸ்ல நிம்மதி இல்ல, எதுலையுமே நிம்மதி இல்லைன்னு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து சரணடைகிறாங்க அல்லாட்ட. அந்த இடத்துல மட்டும்தான் மிச்சம் இருக்குது நிம்மதிங்கிறத கண்டுபிடிக்கிறான்ல. அந்த கண்டுபிடிப்பு ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் முழுசா அவன் என்ன செஞ்சான்? இஸ்லாத்தின் பக்கம் அரவணைத்துக் கொள்கிறான். இந்த அடிப்படையை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப டீப்பா புரியணும். அப்ப இது எங்க இருக்குன்னா, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி தருகிறான், ரொம்ப அழகாக சொல்லி தருகிறான். வல்தக்கும் மின்கும் உம்மத்தன் எதுவும் இல்லல் ஹைரி, நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உங்களிடத்துல இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? இதுவரை தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்களிலேயே சிறந்த சமுதாயமாக நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க அல்லாஹ். ஏன் சொல்லுங்க? அதனால மட்டும்தான் தஅமுருன பில்மஅரூஃபி வ தன்ஹூன அனில் முன்கர் அப்படின்ட்டா. தொழுகிறதுனால சொல்றானா? நோன்பு வச்சதுனால சொல்றானா? தாவூத் நபி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார். வைப்பாங்கல்ல, வரலாற்றின்படி அதுதானே. மனைவியை பிள்ளையை விட்டு ஆதம் நபி அவர்களால் வாழ முடியாத அந்த பூமியிலே இப்ராஹிம் நபி அவர்கள் பட்ட அந்த கஷ்டமும் தியாகமும் இருக்கிறது. இப்ராஹிம் நபி மட்டும் இல்ல, அவங்களுடைய மனைவி ஹாஜராமா, அவங்களுடைய பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த பக்கம் சாராமா, அந்த பக்கம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய பிள்ளை யாக்கூப், அவருடைய பிள்ளை யூசுப், இப்படி ஒட்டுமொத்த குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அளப்பெரிய தியாகங்கள் இருக்குதா? இருக்குதானே? அவருடைய தியாகம் ஒரு புறமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது? நின்று கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் அந்த சமுதாயம் நன்மை, அந்த சமுதாயம் அவங்க பெரிய சிறந்த செயல்களை செஞ்சிருக்க தியாகத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். நோன்பு சொல்லிட்டு எங்கேயோ டைவர்ட் ஆகுது. நோன்பு வைக்கிறவங்களை சிறந்தவங்க தியாகம் பண்ணவங்களை சிறந்தவங்கிறானா? அல்ல, யாரைத்தான் சிறந்தவங்கிறான்? நன்மை ஏவி தீமையை யார் தடுக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த மனித குலத்திலே சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நம்ம தோத்து போய் இன்னைக்கு நிக்கிறோம்ல. அப்ப நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னா, நம்மால் இயன்ற அளவுக்கு தாவா பணிகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதற்கான வேலைகளை பார்க்க வேண்டும். நமக்கு வேற எதுவுமே வேண்டாங்கிற முடிவுக்கு வாங்க. ஆசைப்படக்கூடாது என்பதல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் எதை நோக்கிய சிந்தனையோடும் இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் கழிக்கலாம். ஆனால் மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை புரிதலோடு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இருக்க வேண்டும். நூஹ் நபி அவர்கள் ஆதாரியும் சொல்லி முடிச்சிடல. அந்த இடத்துல அவரை பார்த்தோன்னா காதை புத்திடுவாங்க. அப்ப நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? போறப்ப பூரா எப்படி பண்றான்? இந்த பேசி பிரயோஜனம் இல்ல, நான் பார்க்க வேணாம், உன்ட சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு வந்துருவோம்ல. ஆனா நூஹ் நபி அவருடைய பிரச்சாரத்தை எல்லாம் சொல்லுகிறான். கால ரப்பி, இறைவன்ட்ட சொல்றாரு, இவங்க இப்படி பண்ணிடுவாங்களா? வந்து இறைவன்ட்ட இவர் பேசுவாரு. போய் பிரச்சாரம் பண்றாங்க, இவங்க இப்படி பண்ணிடுவாங்க. நூஹ் நபி வருவாரு, அல்லாஹ்ட்ட பேசுவாரு. என்ன பேசுறதுன்னு சொல்றாரு பாருங்களேன். இறைவா இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்ல மாட்டேன். தன் தாவாவை தான் அங்கேயும் அல்லாஹ்ட்ட முன்வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, கால ரப்பி இன்னி தவுத்து கோமி லைல வனகாரா, இறைவா இரவிலும் பகலிலும் அவர்களை அழைத்து. நான் ஒரு தடவை சொல்லிட்டு என்ன செய்யல, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்போம், நன்மையும் தீமையும் அல்லாவுடைய புறத்தில் இருக்கு, நேர்வழிக்கிறது அல்லாவுடைய கையில இருக்கு அப்படின்ட்டு நான் என்ன செய்யல, நான் பார்த்து போயிடல. இரவிலும் பகலிலும் என்ன செய்தேன்? அவர்களை அழைத்தேன். சும்மா இன்னி தவுத்துக்கும் ஜிகாரா, உரத்த குரலிலே அழைத்தேன்.
எப்படி பிரிச்சு பேசுறாரு விளங்குதா உங்களுக்கு? சும்மா இன்னி அலர்த்துலக்கும் அசரத்துலக்கும் இசராரா, ரொம்ப மென்மையாகவும் அழைச்சேன், பகிரங்கமாகவும் அழைத்தேன், ரகசியமாகவும் அழைத்தேன். எல்லாரும் நிற்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கால பிரச்சாரம் இருக்குதுல, அது முழுக்க முழுக்க ரகசியமானது. தூதராயாச்சு, யா ஐயுகள் முத்தசிர்னே அல்லாஹ் எழுப்பி விட்டா, போய் சுத்த பந்தத்திட்ட சொல்றாங்க, சஃபா மர்வாவிலே அனைவரையும் அழைக்கிறார்கள். என்னுடைய மாமி சஃபியாவே, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, அலியே, கதிஜாவே அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு, அல்லாஹ் நாபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வணங்குறதுக்கு தகுதி படைச்ச வேற யாரும் இல்லை, இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் இங்கே இடத்துல கேட்டுக்கொள், நாளை மறுமையிலே யாரும் யாருக்கும் என்ன செய்ய முடியாது, பரிந்துரை செய்ய முடியாது, உனக்காக நான் பேச முடியாது, எனக்காக நீ பேச முடியாது, அந்த நாளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா. விருந்து போட்டு, நல்லா கவனிங்க, சாப்பாடு கொடுத்து விருந்து போட்டு சபா மர்வா மேல நின்று, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கை தான் நிலையானது, நிரந்தரமானது, அது இழந்துடாதீங்க, தோத்துறாதீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை நபி பெருமானார் சொன்ன பொழுது, அடிமையாக பிறந்த, மாத்தி சொல்றேன், அவ்வளவு ரசூலுல்லாஹ் அடிமையை விடுதலை செய்கிறார். ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிற செய்தி அப்துல்லாவுக்கு, ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே தன்னிடம் அடிமையாக இருந்தார்களே அவர்களை விடுதலை செய்கிறார். அன்பு, நேசம். ஆம்பளை பிள்ளை நிறைய இல்ல அந்த குடும்பத்துல, வாரிசு மீதான தேடல். ஆம்பளை பிள்ளை பிறந்தாருன்னு சொன்ன உடனே தன்னுடைய அடிமையவே விடுதலை பண்ணி அந்த பிள்ளைல ரொம்ப அன்பு காட்டுறாரு. அமீன் அம்மாவும் இறந்துடுறாங்க கொஞ்ச நாள்ல, அப்துல்லாவும் இறந்துடுறாரு, அப்துல் முத்தலிப் ததா வளர்றாங்க, யாருமே இல்லை. அல்லாஹ் அப்படிதான் நபி பெருமானார்ட்ட பேசுகிறான், நீ அனாதையாக இருக்க கண்டு உன்னை நான் அரவணைக்கவில்லையா அப்படிங்கிறான். அனாதையா அவரு லாஜிக் படி சொன்னா அனாதையா நபி பெருமானார்? சொல்லுங்க, நேரம் இல்ல, சொல்லுங்க. இப்ராஹிம் நபியிடமிருந்து அதே ஒரே கோத்திரம் தானே, 6000 ஆண்டுகளாக அது எவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரிய குலப்பெருமைக்குரிய கோத்திரம் அது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், எல்லாரும் இருந்தாங்க, உன்னை யாராவது பாத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். அல்லாஹ் விட்டு போயிட்டாங்க, அம்மா இறந்துருச்சு, வாப்பா இறந்துருச்சு, யாரும் பாத்துக்கிடல, அவ்வளவு தூக்கி வளர்த்தாரு, அவர் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஓடிச்சு. யாரு? அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை ஓடிச்சு, அவரே இறந்துட்டாரு. அபு தாலிப் இருந்தாரு, அவரே இறந்துட்டாரு, எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல, நீ அனாதையாக நின்றாய் அப்படிங்கிற அல்லாஹ் வல்லுகா வல்லையில சொல்றான்னு நினைக்கிறேன். வல்லுகா வல்லையில இதா சஜான ஒரு சூறா வருதுல, அதுல சொல்றான், நபியே நீ அனாதையாக இருக்க கண்டு உண்மை நாம் அரவணைக்கவில்லையா, உன்னுடைய முதுகின் மீது இருந்த சுமைகளை எல்லாம் நாம் இறக்கி வைக்கவில்லையா அப்படிங்கிறான். வழங்குதா உங்களுக்கு? இதனுடைய பின்னணியில எல்லாத்துல என்ன இருக்குன்னா இந்த தாவா தான் இருக்கு. தாவாங்களா இது எல்லாம் அப்படி கடமை வந்தாங்களா? அவ்வளவு என்ன பண்ணாரு, விடுதலை எல்லாம் பண்ணாருல அடிமைய. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நாபுத இல்லல்லான்னு சொன்ன உடனே அதே வாய் அப்படி மாத்தி பேசு, தப்பல்லக்கையா முகமது அலிகாதா ஜமாத்தனா, முகமதே இதற்குத்தான் எங்களை அழைத்தாயா, நீ நாசமடைந்து போவாயாக. சொன்னது யாரு? அதே அவ்வளவு. பிறக்கும் போது என்ன சொல்றாரு, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, எல்லா அடிமையும் விடுதலை பண்ணு அப்படின்னு அவர் விருந்து வச்சாரு. இவர் விருந்து வச்சு அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைன்னு சொன்னார்ல, சொன்னப்ப தப்பல்லக்கையா முகமது அலிகாதா ஜமாத்தனா, முகமதே நீ நாசமடைந்து போ, இதற்குத்தான் எங்களை அழைத்தாயா, எங்கள் முன்னோர்கள் எங்களிடத்திலே எதை சொல்லிக் கொடுத்து சென்றார்களோ அதை தடுக்க வந்திருக்கிறாயா அப்படின்னு மண் அள்ளி இப்படி போட்டார். அல்லாஹ் உடனே ரிப்ளை பண்ணான். என்ன ரிப்ளை பண்ணா? தப்பத்தியதா அபிலஹ்பின் வதப் அப்படின்ட்டாங்களா. அபூலஹ்பின் மீது சாபம் இருக்கிறது, அவருடைய மனைவி மீது விரவு சுமக்கக்கூடிய அவருடைய மனைவி இருக்கிறாளே அவள் மீது என்ன இருக்கிறது, சாபம் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் உடனே போந்துருச்சு, பதில் அளிச்சிட்டார்ல. அப்படி நபி பெருமானார் இது ரசூலுல்லாஹ்வை தாங்கி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அபூலஹ்பே சொந்த பெரிய தகப்பனாரே அல்லாஹ் வேற என்னடா சொல்லிட்டேன் அப்படின்னு இருந்திருக்கும். வேற என்ன சொல்லிட்டேன் நானு? அல்லாஹ் வணங்குன்னு சொன்னேன், அவ்வளவுதானே சொன்னேன். நீ கேட்கிற என்னை நாசமா போய் சொல்றேங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீலு சாவர வரைக்கும் அழிக்க முடியாத ஃபீல்.
அது போயிரும் நினைக்கிறீங்களா நீங்க? நபி பெருமானாருடைய கடைசி மதீனாவுக்கு மன்னர் ஆயிட்டார்ல, மதீனாவுக்கு மன்னரான பிறகு 12 மனைவிமார்களில் 11 மனைவிமாருக்கு உணவிடுவதற்கு சாப்பாட்டுக்கு வழி இல்ல ரசூலுல்லாஹ். இல்ல அது கவலை லிஸ்ட்லயே ரசூலுல்லாஹ் வைக்கல. விளங்குதா உங்களுக்கு? கவலை லிஸ்ட்லயே வைக்கிறாங்க. சில கோதுமைகளுக்காக தன்னிடமிருந்த கவச ஆடையை யூதனிடத்திலே அடமானம் வைத்து நபி பெருமானார் கோதுமைன்னா 2 கிலோ கோதுமை அப்படி வச்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய மன்னர் 2 கிலோ கோதுமைக்கு தன் கவச ஆடையை கொண்டு போய் அடமானம் வைப்பாரா? வச்சு சாப்பிட்டோங்க. 90 நாட்கள் ஆயிஷாமா அறிவிக்கிறது, 90 நாட்கள் எங்களுடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை. 90 நாள் அடுப்பு எரியல. அப்ப அந்த செய்தியை ஆயிஷாமா சொல்லும் போது சகாபாக்கள் கேட்கிறாங்க, எப்படி உயிர் வாழ்ந்தீர்கள்? 2 கருப்பு பொருட்கள் தான், கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு பேரிச்சம்பழம். இதுதான் எங்க வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் அந்த தொடர்புல. ஆனா ஒரு இஸ்லாத்தை தழுவாத ஒருத்தர் நபி பெருமானார் இடத்துல வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது கொடுங்க அப்படிங்கிறார். ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா நீங்க என்ன கொடுப்பீங்க? சொல்லுங்களேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாரு, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு, என்ன கொடுப்பீங்க? இருக்கிறத கொடுக்கு. ஆனா நம்மகிட்ட நிறைய இருக்கும். ஆனா என்ன கொடுக்கும்? என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்கு. என்கிட்ட வந்து ஒருத்தர் ஏதாவது கொடுங்கிற, நான் எவ்வளவு கொடுப்பேன்? 500 ரூபாய்க்கு கொடுத்துருவேன். 5 ரூபா கொடுப்பேன், நான் 10 ரூபா கொடுப்பேன், இல்ல அதிகபட்சமா 50 ரூபா கொடுப்பேன். அதானே நபி பெருமானார் இடத்துல இஸ்லாத்தை தழுவாத ஒருவர் வந்து பிரச்சாரமே பண்ணாம ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்குள்ள எத்தனை பேரை கொண்டு வந்தாங்க தெரியுமா? பிரச்சாரமே பண்ணவங்க செயலை காட்டினாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. வந்து கேட்டாரா, ஏதாவது எனக்கு கொடுங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன உடனே 2 கணவாய்களுக்கு இடையில அடங்குகின்ற ஆடுகளை கூட்டு போப்பாட்டாங்க. போனாரு, மக்களை கூப்பிட்டாரு. முகமதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மன்னர் நினைச்சுட்டா போய் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டேன். அவரோட இருக்கிற ஆட்ட பூரா என்ன செஞ்சுட்டாரு, என்கிட்ட கொடுத்து ஓடிட்டு போக சொல்லிட்டாரு. அவர் வறுமை குறித்து பயம் அற்றவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வழங்குறா உங்களுக்கு. நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ் கொடுத்ததை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்க்கு வறுமை மீது பயம் இல்லை. கொடுத்தா காலியா போயிரும்ல, கொடுத்தா காலியா போமா இல்லையா? ரசூலுல்லாஹ் காலியா போறோம். இன்னொருத்தர் வந்து கேட்பாரு இதே மாதிரி, அவருக்கு நம்ம ஆளுக்கு ஒரு ஆடா கொடு. அவங்களுக்கு புரியுது, அதான் சிரிக்கிறீங்க. அவ்வளவுதான். 500 ஆடு இருக்கு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஏதாவது இந்த ஒரு ஆடை கூட்டு போ, நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, ஒரு ஆடை கூட்டு போ, இப்படி கொடுக்கணும்ல. 500 ஆடையும் கொடுத்து விட்டாரு. நாளைக்கு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு எதை கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? 500 ஆடு அதுவே வரும். வழங்குதா உங்களுக்கு? 500 ஆடு அதுவா வரும். நபி பெருமானாருடைய பிரச்சாரத்திலே இது ரொம்ப முக்கியமான இதெல்லாம் இந்த காசை பத்தி பேசும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 90 நாட்கள் ஒண்ணும் இல்லாம இருந்துச்சுல. ஒரு நாள் ஒரு பேரித்தன் கட்டிலே நபி பெருமானார் படுத்து கிடக்கிறாரு. படுத்து கிடக்குறாங்களா, முதுகுல ஒரு பேரிச்சம்பழம் குத்துது. என்னது குத்துது அப்படின்னு பார்த்துட்டு எடுத்துட்டு எந்திரிச்சு உட்கார்ந்து அந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கவனிக்கணும். நீங்க விடிய தூங்காம சிந்திங்க. இந்த செய்திய பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நான் பேசுறதுல கிடைக்கும் சொல்லல, இந்த ஹதீஸ கரெக்டா சிந்திச்சா பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பதிலாக இப்படி அந்த பேரித்தன் கனியை இப்படி எடுத்து இப்படி ரசூலுல்லாஹ் இப்படி பார்த்துட்டு கீழே போட்டோம். நம்ம பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவோமா? யாருக்காவது போன் போட்டு பேரிச்சம்பழம் கீழே கிடந்துச்சு, தங்க கிடந்தா சொல்லுவோம். வைரம் கிடந்துச்சுன்னா நடந்து போனேன் வைரம் கிடந்துச்சு அப்படின்னு ரொம்ப நெருங்கிய நண்பருக்காக போன் போட்டு சொல்லுவோம். பேரிச்சம்பழம் கிடந்துச்சு, 5 ரூபா மேரி பிஸ்கட் பாக்கெட் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் அப்படி கீழே போட்டாங்க. நம்மளும் அதான் செய்வோம். ரசூலுல்லாஹ் அப்படி கீழே போட்டாங்களா? இது என்னைக்கோ நடக்குது. ஒரு நாள் சகாபாக்கள் அனைவரும் நபி பெருமானாரோடு அமர்ந்து இருக்கிறார்கள். அப்பொழுது நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நான் கயத்து கட்டிலே பேரிச்சன் நாரினால் வேயப்பட்ட கட்டிலே படுத்து கிடக்கிறேன். அப்பொழுது என்னுடைய முதுகிலே ஒரு பொருள் தட்டுப்பட்டது. அது என்ன என்று நான் பார்த்தேன். அது பேரித்தங்கனி, ஒரே ஒரு பேரித்தங்கனி. அதை பார்த்துட்டு கீழே போட்டதானே முதல்ல சொல்றாங்க. 2வது விளக்கத்துக்கு சொல்றாங்க. அந்த ஹதீஸ்ல அப்படிதான் இருக்கு, வேற இடத்துல விளக்கம் இருக்கு. இது சொல்றாங்க, இதை நான் இப்படி பார்த்தேன்ல, பார்க்கும்போது அதை உண்ண வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. 500 ஆடை என்ன செய்யறாரு, ஒரு ஏழைக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள்.
ஆனால் இந்த ஒரு பேரித்தங்கனியை பார்த்துவிட்டு இதை உண்ண வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் பொது பொருளாதாரம் எனக்கு தடை செய்யப்பட்டு விட்ட காரணத்தினால் அந்த பேரித்தங்கனியை நான் கீழே போட்டு விட்டேன். பசி, இவ்வளவு பசி. எதுக்கு சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? தலைப்பு வேற மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு புரியலாம். இதுக்கு ரசூலுல்லாஹ் கவலைப்படலை. எதுக்கு கவலைப்பட்டாங்க? நான் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற ஏகத்துவ கொள்கையை சொன்ன பொழுது அனைவரும் என்னை சிறு கற்களால் பிரடியிலே எரிந்தார்களே, அது எனக்கு வலி அப்படின்னா. நான் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன பொழுதெல்லாம் மக்கள் என்னை பைத்தியக்காரன் என்றார்களே, அது எனக்கு வலி. அபூஜஹல் சிறு கற்களை வைத்துக் கொண்டு என்னை அடித்துக் கொண்டே இருந்தான். ஹம்சா அதை பார்த்துத்தான் இஸ்லாத்தை தழுவினார் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அது எனக்கு வலி. என் மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு சொன்னார்களே, அது எனக்கு வலி. பாத்தியா, ரசூலுல்லாஹ் சேத்தன சொன்னா, ரசூலுல்லாஹ் சேத்தன சொன்னா. ஆயிஷா அம்மா தவறு செய்தார்கள் என்று ஒரு பதிவு ஏற்பட்டது. அது பதிவல்ல, அது அவதூறு என்று அல்லாஹ் காலத்திலே விலக்கி விட்டார் அப்படின்னு வைங்க. அது ஆயிஷா அம்மாக்கு மட்டும் வலியா, ரசூலுல்லாஹ்வுக்கும் சேர்த்து வலியா? ரசூலுல்லாஹ்வுக்கும் சேர்த்து இருக்குதானே? இப்படிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, அந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும் தாவாவை விட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை நாமே பின்னுக்கு தள்ளி கொண்டே வருகிறோம். ஏதோ ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு காரணம். என்னங்க 18 வருஷமா ஒரு ஜமாத்துல உழைச்சேன், அது ஒரு காரணம். என்னை மாதிரி ஆளுக்கு எப்படி வச்சுக்கிடுவோமே, 18 வருஷமா ஒரு ஜமாத்துல உழைச்சேன், கடைசியில இன்னத்தை போட்டு தாவா பண்ணிக்கிட்டு அப்படின்னு ஒதுங்கிட்டோமா? ஒதுங்க கூடாது என்பதுதான் அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல். அப்படித்தான் நடக்கும். ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கின்ற மக்களை தூக்கி என்ன செய்ய மாட்டார்கள், தாளாட்ட மாட்டார்கள். அதுக்கு தான் எல்லா வாழ்க்கையெல்லாம் சொல்லிட்டு வர்றா, எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றா. அய்யூப் நபி அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது, அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். யூனுஸ் நபி அவருடைய பிரச்சாரத்தை பாருங்க. ஜெயிலுக்கு போயிட்டாரா? யூசுப் நபி, யூனுஸ் இல்ல, யூசுப் நபி போயிட்டாங்களா? பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி பண்ணாங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, இப்படி மைக் வச்சு, இப்படி வீடியோ வச்சு, தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு உதாரணத்துக்கு சொல்ல, மைக் வச்சு வீடியோ வச்சு இவ்வளவு மக்களை கூட்டி இப்படி நம்ம ரொம்ப 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசி இதுதான் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். யூசுப் நபி அவருடைய பிரச்சாரத்தை அவ்வளவு செஞ்சா போதும், நம்ம அதை செஞ்சுட்டா போதும், ஜெயிச்சுட்டோம் அர்த்தம். ஆனால் அதை கூட செய்யாமல் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் என்ன பிரச்சனை. அதுதான் தலைமையை கொடுத்திருக்கிறாங்க. வெளியே போய்கிட்டே இருக்கிறோம், வெளியே போகக்கூடாது, இழுத்து பிடிச்சு உள்ள வரும். அந்த இடத்துலதான் நிக்கணும். அந்த இடத்துல நின்றுகிட்டே இருந்தோம்னா, யூசுப் நபி அவர்கள் சிறை தோழர்கள் கேட்கிறார்கள். ரொம்பவே பேசலாங்க, தாவா பாருங்களேன். தன் சிறை தோழர்கள் இடத்துல யூசுப் நபி ஜெயில போட்டாங்க. கூட ஒரு 10 பேர் ஜெயில கிடப்பார்ல, ஏதோ தப்பு பண்ணதுக்காண்டி. அவங்க கிட்ட யூசுப் நபி சொல்லுகிறார்கள், ஒரு கடவுள் இருப்பது சிறந்ததா, 3 கடவுள் பல கடவுள் இருப்பது சிறந்ததா? இவ்வளவுதான் பிரச்சாரம் முடிஞ்சு. தன் கடமைய செஞ்சு முடிச்சு இவ்வளவுதாங்க. எக்ஸ்பிளனேஷன் சொல்ல மாட்டேங்கிறான். எவ்வளவு நேரம் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டான். என்னதான் பேசுறாங்க, என்ன ஞானத்தை வச்சாங்க, என்ன விளக்கம் கொடுத்தாங்க, எதிர்வாரம் பண்ணாரா, எதிர்வாரம் பண்ணவனுக்கு விளக்கம் கொடுத்தாங்களா, எதுவுமே சொல்லல. ஏன் இதோட சொல்லிட்டா? மறைக்க வேண்டிய மேட்டரா இது? ஹிடன் பண்ற மேட்டரா இது? இது சொன்ன கொஞ்சம் நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் தானே. ஆனால் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நீ எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும், அவ்வளவுதான் வேலை. இது தப்புப்பா செய்யாத, வேலை முடிஞ்சு எழுதிடுவார். செய்யறானா செய்யலையா, திருந்தனானா திருந்தலையா, மாறினானா மாறலையா, தொழுதானா தொழுவலையா, தர்மம் பண்ணானா பண்ணலையா, இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்தானா, விதத்துல இருக்கானா, அது இல்ல. நீ பார்க்கின்ற பொழுது அது விதத் என்றால் விதத் என்று சொல்லிவிடு, அவ்வளவுதான். உன் இடம் முடிஞ்சு எழுதிடுவார். சில பேர் 2 வகை இருக்குல்ல மனிதர்கள்ல, கேட்டுட்டு சரிட்டு போயிருவான். அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ உனக்கு ஒரு கூலி தான், சரியா? உன்னை எதிர்த்து உனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துறான்ல, 2 கூலி 20 மடங்கு ஆயிருங்க. அதை எல்லாம் ரொம்ப சொல்லுகிறான். சிலருக்கு 2 கூலி. அதுல 2 பேர் தான் எனக்கு யாவருக்கு ஒரு இதை மறந்துட்டேன். அந்த ஹதீஸ்ல 3 பேரை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். ஒண்ணுதான் யாவருக்கு. ஒண்ணு என்னன்னா, அவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்லவன் செய்து மார்க்கத்தை மக்களிடத்திலே எடுத்து சொல்லி அந்நேரத்திலே மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்களே, அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு நாளை மறுமையிலே 2 தடவை கூலி வழங்கும். ஒன்னாச்சா? விதவை பெண் இருக்கிறாங்கல்ல, அந்த விதவை பெண்களுக்கு யார் வாழ்க்கை கொடுக்கிறார்களோ 3வது ஏன் வந்துச்சு?
விதவை பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அதை யார் விதவை பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு 2 தடவை கூலி வழங்கப்படுது. ஒரு பிள்ளை வாழ்க்கையை தொலைச்சு நிக்குது, அந்த பிள்ளைக்கு நான் போய் வாழ்க்கை கொடுக்கிறேன் அப்படின்னு யார் இந்த களத்திற்குள்ளே வருகிறார்களோ அவர்களுடைய எல்லா செயல்களுக்கும் 2 முறை கூலி வழங்கப்படுகிறது. 3வது என்னன்னா, வேறு மார்க்கத்தை ஏற்று. வேறு மார்க்கம்னா எதை சொல்லுவீங்க? சிலை வழிபாட்டுக்கு உரியவர்கள் அவர்களை சொல்லுவீங்களா? அவங்க கிடையாது. யூத கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறாங்களா அவங்கள மட்டும். ஏன்னா அவங்க மறுமையை மறுக்கல, நம்பினாங்க. அல்லாஹ் மறுக்கல, நம்பினாங்க. வானவர்களை மறுக்கல, நம்பினாங்க. 6 அக்கீதாவை அவர்கள் மறுக்கவில்லை, அனைத்தையும் அவர்கள் நம்பினார்கள். நம்பினாங்களா இல்லையா? யூதர்கள் மூசா நபியை நம்பினாங்களா இல்லையா? நம்பினாங்க. நம்பினாங்க தானே. கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை நம்பினாங்களா இல்லையா? அவங்க எங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டு போனாங்க? அது பிற்காலத்துல வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்பிக்கை இழந்துட்டாங்க. நபி பெருமானாருடைய வருகைக்கு பிறகுதான் அவர்கள் அனைத்தையும் மறுத்தார்கள். அவங்களுக்கு சப்ஜெக்ட் வழங்குது. அவங்களுடைய கான்செப்டே என்னன்னா, அல்லாஹ் யாருக்கு மறுத்தா? கர்த்தர் இருக்கிறாரு, நான் தான் சொல்றேன்ல, அவன் அப்படித்தான் சொல்றான். சிறிது காலமே, அங்கதான் அல்லாஹ் உள்ள நுழைறான், சிறிது காலமே எங்களை நரகம் தீண்டுமே தவிர எல்லா காலமும் எங்களை நரகம் தீண்டாது, நாங்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படின்னு யூதன் சொன்ன போது ரசூலுல்லாஹ் தான் சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பேசணும், நபியே அப்படி ஒரு வார்த்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான் என்று அவர்களிடத்திலே சொல்லுங்க. அவங்களுக்கு அது முகமதையும் சேர்த்து ஏத்துக்கணும். அப்பதான் நீ மூசாவை மட்டும் ஏத்துக்கிட்டு முகமதை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னா உனக்கு அது கிடையாது. அவங்களுக்கு இப்ப கூட சகோதரர் பேசும்போது நன்மை 10 பாவம் 1 இருக்குல்ல, அதே கேட்டகரி தான். அதே மாதிரிதான் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. எப்படி சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் யார் தௌராத்தையும் ஏற்று, மூசாவையும் ஏற்று, இஞ்சிலையும் ஏற்று, ஈசாவையும் ஏற்று, பிறகு முஹம்மது நபி அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு 2 தடவை கூலி வழங்கப்படுகிறது. என்ன செஞ்சாலும் விளங்குதா அவங்களுக்கு? அப்ப தாவாக்களம் என்பது நாம் அறியாத புறத்தில் கிடைத்திருக்கின்ற அறுப்படை. மனிதர்களுக்கு கிடைத்த அறுப்படைகளிலேயே பெரிய அறுப்படை இதுதான், தாவா செய்யற பாக்கியம். மனிதன் எதையோ அறுப்படை நினைக்கிறான். இன்னைக்கு உலகத்துல பில்கேட்ஸ் இருக்கிறாரா? அவரையா உலகம் புகழுது? அவரையா உலகம் புகழுது? அதானி அம்பானி இருக்கிறாங்களா? அவங்கள உலகம் புகழுதா? யார புகழுது? ஐன்ஸ்டீனை புகழுகிறது. புகழுதா? ஐன்ஸ்டீனை புகழுதா? ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் புகழுதா? இன்னைக்கு வரைக்கும் புகழுதுல. ஏன் புகழுது? அறிவியலை சொல்லுகிறார்கள், கல்வியை சொல்லுகிறார்கள், கடவுள் பற்றிய செய்திகளை உண்மையிலேயே அவர்கள் தான் சொல்லுகிறார்கள். வானவர்களுடைய பயண தூரம் இருக்கிறது, அதை இஸ்லாம் விளக்குகிறது, திருமறை குர்ஆன் விளக்குகிறது, நபி பெருமானார் விளக்குகிறார்கள். நபி பெருமானாருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லா முஸ்லிம்களும் விளக்குகிறார்கள். ஆனால் ஒரு யூதனாக இருந்து கொண்டு அந்த மெஹராஜுடைய பயணம் இருக்குல்ல, அதை அவ்வளவு சூப்பரா விளக்குறவன் யாரு? ஐன்ஸ்டீன். விளங்குது அவங்களுக்கு? அது ரொம்ப அழகா அவன் விளக்குறான். மாணவர்களுடைய பயண தூரம் இருக்குதுல, அந்த பயண விஷயங்களை பற்றி ஐன்ஸ்டீனை போல ரொம்ப டீட்டெயிலா வெளியில இருந்து எழுத. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் இருக்கிறாரா? ரசூலுல்லாஹ் ஒரு அணிலில் இருந்து இந்த உலகம் வெடித்து சிதறி பல்கி பெருகியது அப்படிங்கிறாங்களா? திருமறை குர்ஆன்ல இது வசனம் இருக்கா? இத இஸ்லாமிய வட்டத்துக்கு வெளியில ஒருத்தர் சொல்றாரு. அவர் யாரு? ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் சொல்றார். பிக் பேங் தியரி கேள்விப்பட்ட பெருவெடிப்பு கொள்கை, அந்த ஆய்வை நடத்தவனே அவன் தான். கை கால் விளங்காதவன், கையும் விளங்காது, கால் விளங்காது, நடக்க முடியாது, பேச முடியாது, சாப்பிடுறது கூட தன்னால சாப்பிட முடியாது, யாராவது ஊட்டி விட்டு தான் சாப்பிடணும். ஆனால் அவன் சிந்தனையிலே வியாபித்து இருக்கிறார். இப்படி உட்கார்ந்து அல்லாஹ்வை சிந்திப்பா, டபடபன கம்ப்யூட்டர்ல என்ன செஞ்சிடும், அடிச்சு ரெக்கார்ட் ஆயிடு. யூடியூப்ல போய் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் அடிச்சு பாருங்க. ஐன்ஸ்டீன் கூட சொல்லாம போயிட்டாங்க. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் கடைசியில சொல்றாரு,
இந்த பிரபஞ்சம் தானாக உருவாகி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு சூப்பர் பவர், ஒரு பிரபஞ்சத்தை கட்டி ஆளுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல், ஒரு சக்தி, கடவுள் இல்லாமல் இது நடந்திருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செத்தவர் தான் யாரு? ஸ்டீபன் ஹாக்கிங். அப்ப ஏதோ ஒன்று இஸ்லாத்தை அவருக்குள்ளே புகுத்தி விட்டதா? பூத்திருச்சா இல்லையா? நம்ம காலத்தை இடப்படக்கூடாது. ஒரு யூத சிறுவன் பள்ளியில இப்னு அப்பாஸ் மாதிரி கூட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. மஸ்ஜித் நபவியில அரசாங்கத்துல வேலை பார்த்துட்டு இருப்பார். சரியா? 2 நாளா அவர் என்ன செய்ய மாட்டாரு, 2-3 நாளா பள்ளியாசலுக்கு வரல. இப்ப ரசூல்லா நேரா கிளம்பி போவாங்க. உங்க மாமன் வாரக்கணமே என்ன இங்கதான் வேலை பார்க்கிறாரு பள்ளிவாசல்ல, வேற மாற்று மதத்துல உள்ளவர் தான். சரிங்களா? ஆனா வச்சுக்கிட்டாங்க ரசூல்லா. அங்க எல்லாரும் இருந்தாங்க தானே, கலந்து இருந்தாங்க தானே, கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. வந்து வேலை பார்ப்பாரு, இருப்பாரு, போவாரு. ஆனா இஸ்லாத்தை தள்ளல, குட்டி பிள்ளைதான். 3 நாளா காணமே ரசூல்லா போய் பாக்குறாங்க. பாக்குறக்கூடிய இடத்துல அவர் என்ன செய்யறாரு, மரண தருவாய், நல்லா கவனிங்க, மரண தருவாயிலே இருக்கிறார், மூத்துக்கு நெருக்கத்துல இருக்கிறார். அப்ப ரசூல்லா, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறாயா அப்படின்னு கேக்குறாங்களா ரசூல்லா? அவர் அவங்க வாப்பாவை எப்படி பாக்குறாரு? சில விஷயங்களிலே மெய்சில் இருக்க வேண்டும். நீங்கள் நான் பேசுறதுக்காண்டி இல்ல, படிக்கும் போதே உங்களுக்கு புள்ள இருக்கணும். அவர் இப்படி வாப்பாவை பார்க்கிறார். அகமது, முகமது சொல்லல, அவரு அகமது சொல்வதைக்கே அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு அந்த யூத சிறுவன் சொன்ன உடனே ரசூலுல்லா அங்க இருந்து மூத்த தடுக்க முடியாதுல, இஸ்லாத்தை பூத்தியாச்சு, மூத்த தடுக்க முடியாது, எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அப்படி வீட்டு வாசலுக்குள்ள வர்றதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி அபுக்கல மினன்னார், இந்த யூத சிறுவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே புகழ் அப்படின்ட்டு வெளியே போவாங்க. இதான் நீங்க அளவு போல வைக்க. அல்லாஹ் எப்ப நம்ம பேசிக்கிட்டே இருக்கும், நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், எடுத்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். எப்பொழுது அல்லாஹ் நாடுகிறானோ, ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், எப்பொழுது அல்லாஹ் நாடுகிறானோ அப்பொழுது அவர் இஸ்லாத்தை தழுவி விடுவார், சொர்க்கத்துக்குரியவராக மாறி விடுவார். அந்த வேலையை நம்ம கரெக்டா பார்த்தோம். கேட்க மாட்டேங்கிறானே, நேத்து கேட்க மாட்டேங்கிறானே, இன்னைக்கு நம்ம முடிவெடுக்க கூடாது. இன்னைக்கும் சொல்லணும், இன்னைக்கு கேட்கல, 10 வருஷமா சொல்றேன், கேட்கவா மாட்டேங்கிறான், கேட்கவா செய்யறான், இப்ப சொன்னா கேட்ட போறாங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. யமாவா என்ற நாட்டிலே சுமாவா, ஒரு செய்தியோட முடிக்கிறேன். யமாவா என்ற நாட்டிலே சுமாவா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். சரிங்களா? நஜிதுங்கிற பகுதியில சுமாமாங்கிற அந்த பகுதி, நஜிதுங்கிறது நாடு, சுமாமாங்கிறது ஏரியா, மதுரை மாவட்டம், மீனாம்பாள்புரம் ஏரியா இருக்கா. இது மாதிரி நஜிதுங்கிற நாட்டுல யமாவாங்கிற பகுதியில சுமாவான ஒருத்தர் என்ன செய்யறான், ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் யாருன்னு கேட்டா, எல்லாரையும் கொல்றது, எல்லாரையும் அடிக்கிறது, எல்லாருடைய பொருளாதாரத்தையும் தன்னகப்படுத்திக்கிறது, இப்படி பெரிய கொடுங்கோலனாக கொடுமை பண்ணிட்டு இருக்கிறவன். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சில குதிரை படை வீரர்களை கூப்பிட்டு நஜித நாட்டுக்கு போய், இந்த யமாமா நாட்டுல சுமாமான்னு ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் போவாங்க, அனுப்பிவிடுவாங்களா, போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. நிறைய பேர் போறாங்கல்ல, 300 குதிரை வீரர்கள் நினைக்கிறேன் சந்தி, போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. வந்து பள்ளிவாசல்ல கெட்டி வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் நீங்க நல்லா கவனிக்கணும், பள்ளிவாசலிலே கெட்டி வைத்து விடுவார்கள். கெட்டி வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் ஏன்பா கொன்ன, எதுக்குப்பா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற, நீ மன்னர்லாம் 4 பேருக்கு 4 உதவி செய்யணுமா இல்லையா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் கொலை பண்ற, கொள்ளை அடிக்கிற, இப்படியே இருக்கிற அப்படின்னு பேசணும்ல. ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டு வந்து அதுக்கு தானே, மக்களை காக்கிறதுக்கு தானே. பேசவே மாட்டாங்க, வருவாங்க, கட்டி போட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, தொழுது வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க, திருப்பி வருவாங்க, தொழுவாங்க, வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க, திருப்பி வருவாங்க, தொழுவாங்க, வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. இவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. கட்டி வச்சிருக்காங்க தூண்ல. புடிச்சிட்டு வந்தாங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எப்படி இருந்திருக்காரு? விளங்குதா உங்களுக்கு? என்ன சொல்றேன், விளங்குதா உங்களுக்கு? அப்படி லேசா சொல்லி கூட சில பேருக்கு என்ன சொல்லணும், ரொம்ப டெப்தா வளர்க்க தேவையில்ல, லேசா சொன்னாலே இதுல இருந்து நம்ம விளைவிக்கணும்டா அப்படிங்கிற உணர்வு என்ன செஞ்சிடும், சில பேர் பந்து விடும். அது அல்ல நாடியவருக்கு நாடிய நேரத்தில் நடக்கும், எந்த நேரமா வேணாலும் இருக்கலாங்கிற புரிதலோட நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போவோம். விளங்குதா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் வருவாங்க, ஒரு இஷாவுடைய நெருக்கத்துல வந்து, சும்மாமாவே என்ன சொல்லுகிறாய் அப்படிமா, கேள்வியே கேட்காம என்ன சொல்லுகிறாய்னா எப்படி பதில் சொல்லுவாரு? அவர் புரிஞ்சுக்கிறார், என்னை பற்றி நீங்கள் நினைப்பது சரி, நான் ரொம்ப மோசமான ஆளு, ரொம்ப கடுமையான ஆளு,
நீங்கள் தண்டித்தால் அந்த தண்டனைக்கு தகுதியுடைய ஆள் நான். நல்லா கவனிக்கணும். நீங்கள் தண்டித்தால் நீங்கள் தண்டிப்பதற்கு தகுதியுடைய ஆள் நான். நீங்கள் தண்டிக்காமல் மன்னித்து என்னை விடுவீர்களே ஆனால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன், அதை நீங்கள் பார்ப்பீர்கள் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கல, ஒன்றும் சொல்லல. இவரா என்ன செய்யறாரு? பாலத்தையும் அவரு விஷயத்தை வைக்கிறார். 2வது நாள் ரசூலா போயிட்டு இதே மாதிரி வந்துட்டு தொழுதுட்டு போய்கிட்டு இருக்கிறார். 2வது நாள் அந்த சும்மாமாவே உன்னுடைய நிலை என்ன? 2வது நாள் இதே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ரசூலா திருப்பி போயிட்டு 3வது நாள் வந்து சும்மாமாவே உன்னுடைய நிலை என்ன? 3வது நாள் இதே சொன்னாரா? ரசூலா நீ இவ்வளவு பண்ணுவ, இத்தனை பேரை கொண்டிருப்ப, நீ என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லுவ, உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்களா அப்படின்னு ஏதாவது பேசணும்ல, மனித யதார்த்தத்துக்காக அப்படி பேசணும்ல. ரசூலா ஒண்ணுமே பேசாம கயர்களை அவிழ்ப்பார்கள், அவர் கிளம்பி போயிருவார். அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி பேசலாங்க, அல்லாஹ் தான் கடவுள்னு அவர்கிட்ட சொன்னாங்களா? நான் தூதர்னு சொன்னாங்களா? தொழுகைதான் நாளை மறுமையிலே அவருக்கு வெற்றி அளிக்கும்னு சொன்னாங்களா? எதுவுமே பேசல. உன் நிலை என்ன, உன்னை பத்தி என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்களா? இவர் இப்படி சொல்லிட்டாரா? ரசூலுல்லா போயிட்டு வந்து 3 நாள்ல விடுவிச்சுட்டாங்களா? வெளியே போறாரு, ஒரு கிணத்துக்கு போறாரு, கிணத்துல குளிக்கிறாரு, குளிச்சுட்டு நீர் சொட்ட சொட்ட மஸ்ஜிது நபவிக்குள்ளே நுழைகிறாரு. முதல் சொன்னார்ல இந்த 3 விஷயத்த. இப்ப என்னவா நினைச்சிருந்தார் ரசூலுல்லாங்கிறத அவர் பிரசன்ட் பண்றாரு. எப்படி பிரசன்ட் பண்றாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய முகம் தான். இவ்வளவு காலமா இத்தனை வருஷமா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு எனக்கு பிடிக்காத ஒரு முகம்னா உங்க முகம் மட்டும்தான் எனக்கு பிடிக்காத முகம். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு ஊர் இருக்கிறது என்றால் இந்த மதீனா நகரம் தான். ஏன்? அங்க நீங்க வாழ்றீங்கல்ல, அதனால எனக்கு மதீனாவையும் பிடிக்காது. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது நீங்கள் கொண்டு வந்தீர்களே, இந்த ஓரிரை கடவுள் என்ற கொள்கை, இந்த இஸ்லாமிய கொள்கை, இதுதான் எனக்கு பிடிக்காத கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், குளிச்சுட்டு வந்துதான் 2யுமே சொல்றாரு. ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற ஒரு முகம் இருக்கிறது என்றால் அது உங்களுடைய முகம் தான். இந்த உலகத்திலேயே நான் விரும்புகின்ற ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அது இந்த மஸ்ஜிது நபவி தான். இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு கொள்கை இருக்கிறது என்றால் அது நீங்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய கொள்கை தான் அப்படின்னு சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செஞ்சிருவாரு? இஸ்லாத்தை தழுவிடுவார். நம்முடைய பிரச்சாரம் இஸ்லாத்துக்குள்ளே மக்களை கொண்டு வருவதாக இருக்கு. ஒரு காலத்துல கொண்டு வந்தோம் தானே, நம்மளால ஒரு 5 பேராவது இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாங்கன்னு வெளியில இருந்து. இந்த 20 ஆண்டுகள்ல பிரச்சாரத்துல இப்ப இந்த 5 ஆண்டுகள்ல யதார்த்தமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யார் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொல்ல வந்தார்களோ அவர்களே என்ன செய்து விட்டார்கள்? வெளியே போய்விட்டார்கள். வீடியோவா இருக்கு, இருந்தாலும் சொல்றதை சொல்லதானே செய்யணும். வேலூர் இப்ராஹிம் போயிட்டாரு தானே, சகோதரர் ஹமீத் பக்ரி அவர்கள், ஹமீத் இப்ராஹிம் இல்ல, சத்தம் போட்டுவார் நம்மள, என்னடா ஹமீத் பக்ரி அவர்கள், சகோதரர் பிஜே ரசிக்கின்ற சிலரிலே அவர் உண்டு. குரான் ஓட அப்படி இருக்கும். நம்ம எல்லாரும் இன்னொருத்தல் இல்ல அப்படின்னு இப்படித்தான் ஆரம்பிக்கிறோம். இன்னொருத்தல் இல்ல நமக்கு ஒரு ஆரம்பிக்கிறோம். கிராஃப்ட் டைப்ல இன்னொருத்தல் இல்லான்னு ஆரம்பிச்சு அப்படி மக்களை அந்த இடத்திலேயே கட்டி போட்டு வைக்கின்ற பெரும் பேச்சாற்றல் உள்ள அவர் இன்னைக்கு எங்க இல்ல, திருப்பி மோல்டுவத போயிட்டாரு, திருப்பி தர்காவளியோட போயிட்டு. அவரை நான் குறை சொல்லல, அவருடைய இதை நான் சுட்டி காட்டுறது சொல்லல. யாருக்கு நேர்வழி, யாருக்கு வழிகள் என்பது என்ன செய்யாது நமக்கு தெரியும். கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தா கூட பரவாயில்லப்பா, அண்ணன் இதை யாபத்தினாலும் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பிரச்சாரத்தை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறவே கூடாது. எந்த நேரமும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்து விடும், இஸ்லாம் போய் சென்றடைந்து விடும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி என்ன எவ்வளவு நேரமா ஒரே செய்திங்கிற, ஏன்னா இதை சொன்ன பிறகு இதை சொல்லாம இருக்க கூடாதுல்ல. ஹமீத் பக்ரி என்னன்னு சொல்லிட்டோம், வேலூர் இப்ராஹிம் சொல்லிட்டோம், இதை சொன்னா மட்டும் நல்லா இருக்காது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதா? சேவகர்கள் அது மீது ஏறி நின்று பெரிய ஆட்டம் ஆனாங்களா? அதுல முக்கியமான ஆள் யாரு? பன்வீர் இருக்கிறாரா? இன்னைக்கு 1000 பள்ளியாசலுக்கு மேல கட்டிட்டாரா? 99 100 பள்ளியாசல்
99 பள்ளிவாசல் கட்டாரு. ஒரு பள்ளிவாசலை இடித்து வந்தால் இந்த தமிழகத்திலே, இந்த இந்திய நாட்டிலே 99 பள்ளிவாசல்களை கட்டி அல்லாவை வணங்குவதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இடிக்க அவன் தான் வச்சா, கெட்டவும் அவன் தான் வச்சான். அவங்களுக்கு நம்ம வேலை சொல்றதுதான். நம்ம வேலை என்னது? மார்க்கத்தை சொல்லணும். அல்ல நாடும்போது கேட்டுருவோம். அல்ல நாடும்போது என்ன செஞ்சிருவான்? வெளியே போயிருவான். அல்ல நாடும்போது உள்ள வந்துருவாங்கிற புரிதலோடு என்ன செய்ய வேண்டும்? தாவா பண்ணிதான் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். சிறிது சிறிதாக அதை நம்மை விட்டு அதிகமான அளவுக்கு தூரமாகி விட்டுருக்கிறது என்ற புரிதலோடு ஆண்கள் பெண்கள் அனைவரும் என்ன செய்யுங்க. நீங்க பெண்கள் வீட்டுல உங்களுடைய சகோதரிகளுக்கு, உங்களுடைய தாய்க்கு, உங்களுடைய தந்தைக்கு, நீங்க உங்க நண்பர்களுக்கு, உங்களுடைய வியாபார தொடர்பு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கிட்ட என்ன செய்ய, நம்ம ஒரு கட்டமைப்பாக சென்றுதான் இந்த பணியை செய்யணுங்கிறது இல்ல. தனிநபர் தாவாவும் என்ன செய்யலாம். ஒரு காலத்துல அதுதான் அதிகமா இருந்தது. அதுதான் நிறைய மக்களை இஸ்லாத்திற்குள்ளே கொண்டு வந்தது என்ற அடிப்படையோடு என்ன செய்ய வேண்டும்? அதிகமான அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு எல்லா மக்களிடத்திலும் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகர்தவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். बोल रहा है